So this is my plan to get rich with AI. So recently I started a YouTube channel for AI. It's called Wiki Explores AI. அது வந்து என்ன ஒரு 17 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு 3 வீடியோ போட்டேன். மூணுமே ஃப்ளாப். 45 வியூஸ், 35 வியூஸ், 20 வியூஸ். பட் அந்த 3 வீடியோஸ்ல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். பேசிக்கலி நெட்ல எங்க பார்த்தாலும் ஏஐ இஸ் கமிங், ஏஐ இஸ் கமிங்னு எல்லாரும் அலாம் ரைஸ் பண்றாங்க. இட்ஸ் லைக் இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ். வின்டர் இஸ் கமிங். அந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் ரைசிங் த அலாம். அண்ட் இதில் நான் காமனாக எல்லா இடத்துலையும் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ற ஹியூமன்ஸ் தான் ஏஐ யூஸ் பண்ணாத ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. பட் ஏஐயே டைரக்டா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல. அந்த மாதிரி அதுதான் வந்து லைக் காமன் டினாமினேட்டர் அமாங் ஆல் த வீடியோஸ். அண்ட் வாட் இட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் ஏஐ இப்போதைக்கு நேரோ ஏஐ, இட் இஸ் நாட் ஜெனரல் ஏஐ. ஜெனரல் ஏஐனா அதுவே யோசிக்கும், செயல்படும், அந்த மாதிரி ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட், அது அட்வான்ஸ். அது இருந்ததுன்னா ஜெனரல் ஏஐ இருந்ததுன்னா அது ஹியூமன்ஸ் அதுவே நேரம் ரீப்ளேஸ் பண்ணும். பட் ரைட் நோ வாட் வி ஹேவ் இஸ் நேரோ ஏஐ. அண்ட் நேரோ ஏஐனா ஒரு ஹியூமன் வந்து ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு ஏஐயா நான் கரெக்டாக போய் ட்ரெயின் பண்ணிட்டேன்னா அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹியூமன் ஷுட் பி தேர் டு திங்க் ஆஃப் தி பிஸ்னஸ் ஐடியா. அது வந்து அவங்க யோசிச்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஹாஸ்பிட்டல்ஸ்ல அனஸ்தீசியாலஜிஸ்ட் எடுத்துக்கலாம். அனஸ்தீசியா போடுவாங்களே சர்ஜரி போது, அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஹைலி பெய்ட் டாக்டர்ஸ். லைக் சர்ஜனை விட ஹைலி பெய்டானு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு செலவாகும் காசு. அண்ட் வாட் தே டூ இஸ் பேசிக்லி எவ்ரி பேஷண்ட்டுக்கு வந்து அனஸ்தீசியா அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ்தீசியா அதிகமாயிடுச்சுன்னா த பேஷண்ட் கேன் கோ இன் டு கோமா ஆர் டை. அண்ட் அனஸ்தீசியா கம்மியாக ஆயிடுச்சுன்னா இன் த மிடில் ஆஃப் அன் ஆப்ரேஷன் த பேஷண்ட் கேன் வேக் அப். ஸோ உப்பு மாதிரி ஜாஸ்தியாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது, பேலன்ஸில் போடணும். அண்ட் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட இந்த மிஸ்டேக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். லைக் த பேஷண்ட் கேன் டை ஆர் வேக் அப் இன் த மிடில் ஆஃப் அன் ஆப்ரேஷன். ஸோ அதனால இந்த ஜாபுக்கு வந்து ரொம்ப ஹைலி பே. அண்ட் வாட் தே டூ இஸ் அண்ட் ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து அந்த டைப் ஆஃப் சர்ஜரி எவ்வளோ நேரம் அந்த சர்ஜரி போகும், ப்ளஸ் அந்த பர்சனுக்கு என்ன எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இருக்கு, என்னென்ன பழக்கங்கள் இருக்கு, ட்ரிங்கர், ஸ்மோக்கர், அது எல்லாமே டயபிட்டிஸ், அது ஹை பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டு he has to constantly monitor throughout the entire surgery. பட் ஏஐ ஒரு ஏஐ வந்து இதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம் பிகாஸ் தட் இஸ் இன்புட் திஸ் இஸ் த பர்சன் அண்ட் இஸ் கோமார்பிடிட்டிஸ் தெரியல என்னன்னு. அவருக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், அவருக்கு இருக்கிற இப்போ கரண்ட் ஸ்டேட், அதாவது வைட்டல்ஸ்லாம் பார்க்குறாங்க, ப்ரெஷர் குறையுது, பீட் ஏறுது, அதெல்லாம் பார்த்து இந்த மொமெண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி அவங்க இன்ட்யூஷன் வச்சு எடுக்கிற ஒரு டெசிஷன். இட் இஸ் அ சயின்டிஃபிக் பிளஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர ஒரு டெசிஷன் அது. அண்ட் ஏஐ இஸ் ரியலி குட் அட் லேர்னிங் சச் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நிறைய அனஸ்தீசியாலஜிஸ்ட் இந்த பாஸ்ட் என்னென்ன பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து டெசிஷன் எடுத்தாங்களோ அந்த டேட்டாவை அப்படியே கொடுத்து இன்புட் அவுட்புட் இதான் பேஷண்ட், அனஸ்தீசியாலஜிஸ்ட் இதான் பண்ணாரு, இதான் பேஷண்ட், இதான் சிச்சுவேஷன், அனஸ்தீசியாலஜிஸ்ட் இதான் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு இன்புட் டேட்டாவை கொடுத்து ஏஐ லேர்ன் பண்ண சொல்ல லேர்ன் பண்ணிடும். ரொம்பவே நல்லாவே லேர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா ரேடியாலஜிஸ்ட், அனஸ்தீசியாலஜிஸ்ட், ஏன் டாக்டர் கூட சிம்டம்ஸ் பார்க்குறாங்க, டிசீஸ் என்னன்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் தேர் இஸ் சோ மச் ஆஃப் டேட்டா அண்ட் ஏஐஸ், நேரோ ஏஐஸ் கேன் பி ட்ரெயின்ட். அதாவது அனஸ்தீசியாலஜிஸ்ட் மட்டுமே தனியாக ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணலாம். இந்த டேட்டா மட்டும் நீ படி, இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ செல்லத்தை ட்ரெயின் பண்ணி உருவாக்கலாம். ரேடியாலஜிஸ்ட்டுக்கு தனி ஏஐ கிரியேட் பண்ணலாம், டாக்டருக்கு தனி ஏஐ கிரியேட் பண்ணலாம். பட் இந்த ஏஐலாம் வச்சு நான் ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி அது முடியாது. பிகாஸ் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தெர் இஸ் லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். அதாவது இப்போ இந்த ஏஐ தப்பு பண்ணிடுச்சுன்னா ஒரு செத்துட்டானா யாரை போய் ஜெயிலில் போடுறது? ஸோ டக்குன்னு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வராது. அது சேஃபான்னு ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ பட் லெட்ஸ் சே ஹைப்போதெட்டிக்கலி தட் ஐ எம் ஏபிள் டு ஸ்டார்ட் அ ஹாஸ்பிட்டல் லைக் வெரி ஃபாஸ்ட். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஏஐ போட்டு சர்ஜரியில ஒரு அனஸ்தீசியாலிஸ்டே ஆல்மோஸ்ட் நான் ரிமூவ் பண்ணி நான் சர்ஜரிலாம் பண்ணுறேன்னா என் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிஸ் வில் பி ரியலி சீப். சர்ஜரியும் ரொம்ப சீப், டயக்னோசிஸ் ரொம்ப சீப், எக்ஸ்ரே எம்ஆர்ஐலாம் ரிப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப சீப், எல்லாமே சீப்பாக இருக்கும். நான் சொன்ன கஸ்டமர்ஸையும் ரொம்ப சீப்பாக நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன்னா என் ஹாஸ்பிட்டல் ஓஹோன்னு வளரும். ஸோ அப்போ வந்து சுற்றி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வில் கெட் ஐயோ காம்படிஷனில் நம்மளும் வந்து ரேட்டை குறைக்கணும்னு சொல்லி அவங்களும் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களும் வந்து அனஸ்தீசியாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் இவங்களுக்குலாம் வந்து வேலை போக வைக்கும் போது திஸ் இஸ் த ஏஐ டிஸ்ரப்ஷன். பேசிக்லி ஏஐ systems is taking away the jobs of people who have trained for years and years for that particular job. ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ்தீசியாலஜிஸ்ட்லாம் வந்து ஒரு டாக்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் அவங்க காலேஜ் போயிருப்பாங்க, எவ்வளோ வருஷம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதே லைஃபாக அவங்க மொத்த லைஃபே இதுக்காக டெடிகேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க 10 years or சம்திங்.
ஆஃப் தேர் லைஃப் தே வுட் கிவன் டு திஸ் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணி வந்தவங்கள சும்மா ஒரு சாஃப்ட்வேர் டக்குன்னு ட்ரெயின் பண்ணி டமால்னு தூக்கிடுது. தட் இஸ் தி கரண்ட் ஏஐ ரெவல்யூஷன். ஓகே, ஸோ பட் இதில் நான் எப்படி காசு பார்க்க போறேன், வாட் இஸ் மை பிளான் டு கெட் ரிச் வித் ஏஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஒன்றுமே இல்லை. பாயிண்ட் இஸ், ஒரு ஏஐயை டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணி இந்த வேலையை பார்ப்பான்னு சொல்றதுக்கு எவ்வளோ எனக்கு எஃபர்ட் தேவை? ஒரு 2 months 3 months எவ்வளோ எஃபர்ட் தேவை? நிறைய தேவை கிடையாது. ஐ நீட் த டேட்டா, ஏஐ ஐ நீட் ஏஐ, ஜஸ்ட் ட்ரெயின் அண்ட் லைக் செட் இட். கரெக்ட். ஸோ ஆனால் அந்த வேலையை ஆக்சுவலாக நான் போய் பார்க்கணும்னா அனஸ்தீசியாலஜி நான் போய் அனஸ்தீசியாலஜிஸ்டோட படிப்பை நான் போய் படிக்கணும் 5 7 10 வருஷத்துக்கு. ஸோ 10 years கழிச்சு ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ 3 months 4 monthsலேயே நம்மளால சாதிக்க முடியும். எவன் வேணா சாதிக்க முடியும். யார் வேணாலும் அவங்க வீட்டில் ஜட்டி போட்டுக்கிட்டு they can just கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு they can just get data in the computer, they can just take an AI in the computer. ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ஏஐ வித்துன்னு இருப்பாங்க, ட்ரெயின் பண்ண வேண்டியது. And then he gets an AI to do the job that an anesthesiologist took 10 years to do it. ஸோ இப்படி வரவெல்லாம் போற போக்குல ஒரு ஏஐ சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த ஃபீல்டுலயே டாமினேட் பண்ற பீப்புள், அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு காம்படிஷன் கொடுத்தா ஒண்டிக்கு வந்து நின்று அவங்க வேலையவே தூக்கி ஏன் அவங்க இன்கமையே இவன் பக்கம் இழுக்கிற மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா, தென் we can also start lots and lots of businesses and make money out of it, right? ஒன்றும் இல்லை, இது எப்படி பண்றதுன்றதையே ஏஐடியே போய் கேட்கலாம். யா, ஸோ மை பிளான் இஸ் லைக், நான் போய் ஆக்சுவலாக போய் ஹாஸ்பிட்டல் வச்சு தட்ஸ் a lot of investment. at the end of the day we can remove. என்னோட பிளான் என்னன்னா வந்து பீப்புள் ஹூ ஹேவ் ஜாப்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லேப்டாப். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்ணிருப்பாங்க யூடியூபர்ஸ்க்காக, ஆர் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க யூடியூபர்ஸ்க்காக, ஆர் ஒரு கேம் டெவலப்பர் வந்து ஆர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருப்பான் ஏதாவது ஒரு கேம் கம்பெனிக்காக. ஸோ ஆர் ஒருத்தவங்க வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஜாப், சம் ஒன் ஹூ சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அண்ட் டூயிங் ஹிஸ் ஜாப். இவனோட வேலையை ஈஸியா we can compete by training an AI with data. So all jobs that are in front of a computer, அது என்னென்னமோ ஜாபா இருக்கலாம், லைக் பயாலஜியில் ஏதாவது ஒரு ஜாபா இருக்கலாம், எங்கெல்லாமோ இருக்கலாம். அதோட எவ்வளோ தூரம் இட்ஸ் ரீச்சஸ்ன்றதே நம்மளால அதுக்கே ஒரு ஏஐட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து படிச்சாதான் தெரியும். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் காம்படிஷன் இஸ் தேர். ஸோ அந்த ஒவ்வொரு பிளேஸ் ஆஃப் காம்படிஷன்ல you just take an AI and get it to get data, train it and go for competition in each place. ஸோ இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து காலேஜ்லலாம் காம்படிஷன் வைப்பாங்க. பட் உங்ககிட்ட ஒரு மேஜிக் வாண்ட் இருக்கு, அந்த வாண்டை வச்சு நீங்க காம்படிஷன் போனீங்கன்னா யூ ஹேவ் அ ஹையர் எட்ஜ், அண்ட் வித் தட் வாண்ட் தேர் இஸ் அ ஹையர் சான்ஸ் தட் யூர் கோயிங் டு வின் ஆல் காம்படிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி எவன் வேணாலும் எந்த காம்படிஷன் வேணாலும் மேஜிக் வாண்ட் எடுத்துட்டு போகலான்றது தான் திஸ் ஏஐ டிஸ்ரப்ஷன். I know I started from a concrete example like anesthesiology hospital, but now I've gone like really abstract because I'm extrapolating from that example and telling you that anybody from anywhere can compete with anybody at anywhere. ரொம்ப வருஷமா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு இடத்த டாமினேட் பண்ற ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஒரு பர்சனை எவன் வேணாலும் போய் கம்பீட் பண்ணலாம் அவங்களோட, பிகாஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் நவ் அட் எவ்ரிபடிஸ் ஹேண்ட்ஸ். அண்ட் ஒன்னும் இல்லை, இது எனக்கே கூட பொருந்தும். Like now, for the past 1.5 years, I've been fully investing all those years. 1.5 years into the நிறைய years illa, one தான். But it's a lot of months, let's say 15, 30, 18 months I have been investing. ஒரு கேமரா முன்னாடி போய் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி ஐடியா ஜென்ரேட் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் in order to get this skill. பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் ஆஃப் மேக்கிங் வீடியோஸ், ஹவு டு மேக் வீடியோஸ் என்ற இன்டெலிஜென்ஸ்ல ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருக்கேன். நாட் that much. I have lot of place to go. But ஏன் கூடிய நானே ஒரு பெரிய ஆள் இல்லை, பட் ஏன் கூடிய எவனோ ஒருத்தன் 4th standard படிக்கிற பையன் கூட கம்பீட் பண்ணலாம். பிகாஸ் he can ask AI to generate content. அது ஏ என்னெல்லாம் மிஞ்சிட்டு போற மாதிரி கண்டென்ட் எழுதுது. ஏஐ தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ண சொல்லலாம், ஏஐ டைட்டில் வைக்க சொல்லலாம், ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண சொல்லலாம், ஏஐ பேச சொல்லலாம், ஏஐ என்னென்ன பண்ண சொல்லலாம். ஸோ அந்த பையன் போய் ஒவ்வொரு ஏஐ கிட்டயா போய் வேலையா சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேனா மேனேஜிங் ஏஐஸ். அதாவது முன்னாடி பிஸ்னஸ் மேன் யூஸ் டு மேனேஜ் பீப்புள். ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துற பிசினஸ் மேனுக்கு ஆக்சுவலா மெடிசன் எதுவும் தெரிய தேவையில்லை. டாக்டரை ஹையர் பண்ணு, அவங்க பார்த்துக்குவாங்க. நர்ஸை ஹையர் பண்ணு, ரேடியோலிஸ்ட் ஹையர் பண்ணி பீப்புளை அசம்பிள் பண்ணி மணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேனேஜ் பண்ணாலே போதும். he doesn't actually have to know anything about medicine. ஸோ அதே மாதிரி
திஸ் கை கேன் கிரியேட் வீடியோஸ் வித்வுட் ஈவன் ஹேவிங் த ஸ்கில் ஆஃப் கிரியேட்டிங் வீடியோஸ். அவனுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் வராது, ஐடியாஸே கேட்பான் ஏஐ கிட்ட, ஐடியாஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் ஸோ ஸோ ஐடியாவே ஏஐ கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே ஏஐ அண்ட் தர் வில் பி லைக் ஸ்பெசிஃபிக் ஏஐஸ் பிகாஸ் இட் இஸ் நேரோ இன்டெலிஜென்ஸ் விச் ஆர் லைக் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெயின் ஃபார் தட் பர்டிகுலர் டாஸ்க். அந்த டாஸ்க்குக்காகவே செஞ்ச ஏஐயா இருப்பான். ஸோ சிம்பிளி வீட்டில் உட்காந்துட்டு 4 பட்டனை தட்டி 4 ஏஐஸை மேனேஜ் பண்ணி விதவுட் ஈவன் இன்டராக்டிங் வித் எனி ரியல் பீப்புள் ஹீ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஹீ கேன் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் ஆஃப் மேக்கிங் யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஹீ கேன் கம்பீட் வித் மீ அண்ட் நாட் ஜஸ்ட் மீ, ஹீ கேன் கம்பீட் த பெஸ்ட். ஸோ யூடியூப்லேயும் அதே தான். ஸோ ஸோ யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நீ ரேடியாலஜிஸ்டாக இருக்கட்டும், நீ அனஸ்தீசியாலஜிஸ்டாக இருக்கட்டும், நீ யாராக வேணா இருக்கட்டும், நீ எவ்வளோ வருஷம் வேணா போட்டுருக்கலாம், ஆனால் உன் கூட ஒரு பொடி பையன் காம்படிஷனுக்கு வருவான். தட் இஸ் தி ஏஐ டிஸ்ரப்ஷன். ஸோ ஒரு பொடி பையன் கூட நம்ம கூட காம்படிஷன் வந்து நிற்க முடியுது எப்படி? ஏன்னா பிகாஸ் ஏஐ இஸ் ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன் அண்ட் ஏஐ இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் அஸ். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஐ எம் கோயிங் டு ஜாயின் த ஏஐ டிஸ்ரப்ஷன். நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன். திஸ் இஸ் மை பிளான். வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னா அதுக்கு ஒரு ஏஐ இருக்கு, ரெப்ளிட். நான் உட்காந்து போடு மாங்கு. நான் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் நான் எங்க அம்மா அப்பாவோட பிசினஸ்க்கு 4 months உட்காந்து மாங்குன்னு கோட் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணேன். 4 monthsக்கு மாங்குன்னு கோட் பண்ணி மொபைல் ஆப் கிரியேட் பண்ணேன். பட் 8 months ஆஃப் ஒர்க் இப்போ 20 minutes தான் போயிட்டு ஐ ஜஸ்ட் நீட் திஸ் அண்ட் தட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணாலே போதும், அதுவே வெப்சைட் கிரியேட் பண்ணு. ஸோ வெப்சைட் கிரியேஷன் இஸ் லைக் 8 months ஆஃப் ஒர்க் இப்போ 5 minutes ஆஃப் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஐ கோ த்ரூ சம் லைக் a couple of iterations, then within days, within hours I can create a website. ஸோ வெப்சைட் கிடைச்சாச்சு. இப்போ அந்த வெப்சைட்ல நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம், ஏதாவது சர்வீஸை செல் பண்ணலாம். இங்க வந்து நீங்க வந்து லாகின் பண்ணி உங்க தம்ப்நெயில் ஐடியா சொல்லுங்க, நான் கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் thumbnail AI. So this is just I'm just rambling and ranting here. Maybe I'm all wrong, but what I'm trying to say is I'm going to start really quickly different kinds of businesses. So ஒரு யூடியூபர்ஸ்க்கு யூடியூப் வீடியோஸ் பண்றவனுக்கு நான் ஒரு மிடில் மேனா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மளிகை கடையில் இருக்கிற ஓனர் அந்த மளிகை கடையில் விற்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவர் போய் செய்யலை. மேகி நூடுல்ஸ் அவர் போய் இண்டஸ்ட்ரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை. சோப் அவர் போய் தயாரிக்கல. ஃபினாயில் அவர் போய் கிரியேட் பண்ணல. அது ஜஸ்ட் வாங்கி விற்பார் அவ்வளோதான். ஆல் த ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் இன்சைட், ஹீ இஸ் நாட் த ஓனர் ஆஃப் இட். ஹீ டசன்ட் ஹேவ் த இன்டெலிஜென்ஸ் இன் ஆர்டர் டு கிரியேட் ஆல் திஸ் ஸ்டஃப். மிடில் மேனாக இருந்தாவே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஏஐஸ் ஆர் தேர், people are there. You just need to connect people with the AIs. Before, the world was connecting people with people. இப்போ ஜஸ்ட் இல்லை, நம்ம கால் பண்ணோம்னா இந்த பீப்புளுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை பூர்த்தி பண்ற ஆளுங்க இங்க இருக்காங்க, இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்றது தான் ஜஸ்ட். பட் இப்போ இந்த தேவை இருக்கிற மக்களை நம்ம ஏஐயோட கனெக்ட் பண்ணா we are competing with all these people with specializations. So I am going to create lots and lots of businesses. தெரில ஓடுமா இதெல்லாம் தெரில. இட் ஜஸ்ட் லைக் மை யூடியூப் வீடியோஸ். 10ல் 1 ஓடும். ஸோ வந்து ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், 10 ரவுடிங்க வந்து அவர் அடிக்க வந்திருப்பாரு. ரஜினி சின்னதாக இருப்பாரு, ரவுடிங்களா பெருசாக இருப்பாங்க. அப்போ ரஜினி சொல்லுவார், அண்ணே நீங்கள் 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டேன் நானே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் மை யூடியூப் வீடியோஸ் ஆல்சோ. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் சம் வீடியோஸ் கிளிக் ஆகும், 10,000 வியூஸ் போகும், 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ஒரே வாரத்தில், ஒரு 2 வாரத்தில். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு வீடியோலாம் 40,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இஃப் ஐ ஸ்டார்ட் 10 businesses, something would click. And starting each business is easy because I'm going to use AI. So it is, and I can also connect with these businesses with people because I can market, I can do marketing. I am a YouTuber, right? நான் ஒரு வீடியோ போட்டு இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த மக்களை நான் ரீச் பண்ணிடுவேன் த்ரூ யூடியூப். இட்ஸ் ஆல் ஃபேன்சி ஐடியா. ஸோ மக்களை விளம்பரப்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணி I can grab and then I can channel them towards my business. The businesses I started using AI itself. And வந்து ரெப்ளிட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். அதை வச்சு வெப்சைட்ஸ் கண்ணாபின்னா கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த வெப்சைட்ஸ்க்கு வந்து பேமெண்ட் கேட்வே வைக்கலாம், அந்த வெப்சைட்ஸ்க்கு வந்து டேட்டாபேஸ் வைக்கலாம், யூசர் மேனேஜ்மெண்ட் வைக்கலாம். ஸோ மெனி வெப்சைட்ஸ். அண்ட் அந்த வெப்சைட்ஸில் அந்த மக்களுக்கு ஆன்சர் கொடுக்குற சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ which is actually trained for the job. And I can actually compete with lots and lots of video editors and game developers, artists. கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன். I can reach people and I can create websites and I can use AIs. So I can be a businessman and I can create business models one after the other. So ஏன் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணோம், ஏன் இந்த மாதிரிலாம் மணி மேக் பண்ணோம், why am I doing all this now? That is the age of AI. இப்போ இந்த பிசினஸஸ்லாம் எந்த வித பெரிய மணியும் மேக் பண்ணாம பயங்கரமா ஃபெயில் ஆயிட்டு தப்பா சொல்லிட்டு நிறைய லாஸ் காமிச்சாலும் this behavior of
கிரியேட்டிங் நியூ பிசினஸஸ், லான்ச்சிங் நியூ பிசினஸஸ் அண்ட் ஃபெயிலிங். இதை நம்ம லேர்ன் பண்ணி வச்சுட்டோம்னா, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்கில்லை கற்று வச்சுக்கிட்டோம்னா, தென் ஆஸ் ஏஐ இன்க்ரீசஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஓவர் த இயர்ஸ், டக்கு டக்குன்னு ஒரு புது ஃபீல்டில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஸ்கில் நமக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏஐ யூஸ் பண்ற ஹியூமன்ஸ், ஏஐ யூஸ் பண்ணாத ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ற ஒன் ஆஃப் த பீப்புள் நம்மளாவும் இருக்க முடியும். இதை சிம்பிளா சொல்லணும்னா ஜெனரலிஸ்ட் வித் ஹை ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலிஸ்ட்னா அவன் வந்து பயாலஜி ஃபீல்டா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் ஜெனரலிஸ்ட். அவன் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் போவான். பயாலஜி போவான், பிசிக்ஸ் போவான், குவாண்டம் பிசிக்ஸ்ல ஏதோ ஒரு பிசிசிஸ்ட் கூட அவன் வந்து ஒரு பிசினஸ் டப்புன்னு கிரியேட் பண்ணி வைப்பான். ஏன்னா பிகாஸ் ஏஐ அந்த மாதிரி ஒரு அவுட் ரீச் அதுக்கு இருக்கு. ஸோ நீ அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு டீனேஜரா ஒரு காமன் மேனா இருந்தாலே போதும். ஸோ இந்த பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் தீஸ் ஏஐ பிசினஸஸ் நீட்ஸ் டு பி a ஜெனரலிஸ்ட். எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் போறதுக்கான ஒரு சின்ன ஒரு பேசிக் அறிவு, அது போறதுக்கான ஒரு வில்லிங்னஸ் ஆவது காட்டணும். ஏன்னா ஒரு 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 ஃபீல்டு இருக்கு, குவாண்டம் மெக்கானிக்ஸ், அது சுத்தமா நமக்கு தெரியாது. ஏஐ கிட்ட எனக்கு இது என்னன்னு ஒரு நாலு சொல்ல அப்படின்னு அதுகிட்ட கேட்டு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி அப்படியே வச்சு அதுக்குள்ள வில் பண்ணி போறாங்கல்ல ஒருத்தன், தட் இஸ் இனஃப். தட் மச் இஸ் இனஃப் பிகாஸ் ஏஐ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். இட்ஸ் பீங் சோ ஸ்மார்ட் தட் யூ ஜஸ்ட் நீட் டு ஜஸ்ட் கோ இன், ஜஸ்ட் ஸ்டார்ட். நீ இன்டெலிஜென்டா இருக்க தேவையில்ல, நீ பெரிய அறிவாளியா இருக்க தேவையில்ல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, யூஸ்வலா when people are hesitant to start something, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மலாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்ம என்ன பெரிய அறிவாளியா, they will have that imposter syndrome. ஆர் ஏதாவது நமக்கு என்ன அத்தாரிட்டி இருந்தது, நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சேன், எனக்கு என்ன தெரியும். ஸோ தட் அத்தாரிட்டி கொஸ்டின் ஆர் இம்பாஸ்டர் சிண்ட்ரோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர் பெர்ஃபெக்ஷன், ஐயோ நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், 10 பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், 10மே தோத்துச்சுன்னா அசிங்கமா இருக்காதா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ். ஆல் தீஸ் தாட்ஸ் ஆர் த ரீசன் வை they won't go. ஜெனரலிஸ்டா இருக்கிறது கஷ்டம். அண்ட் ஹை ஏஜென்சினா ஆக்ஷன் எடுக்கிறது, டக்கு டக்குன்னு பிசினஸ் ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு தோத்தாலும் டக்கு டக்கு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து பேசிக்லி திஸ் ஹோல் இயர் ஐ லேர்ன்ட் இன் யூடியூப். டக்கு டக்குன்னு வீடியோ போடுவேன், எல்லா வீடியோ ஃபெயில் ஆகும், டக்கு டக்குன்னு வீடியோ போட்டு இருப்பேன். தட் இஸ் கால்ட் அஸ் ஹை ஏஜென்சி. ஏஜென்சினா ஆக்டிங், அண்ட் ஹை ஏஜென்சினா ரொம்ப ஆக்ஷன், நிறைய ஆக்ஷன் பயஸ்டா இருக்கிற பீப்புள் தான் ஹை ஏஜென்சி பீப்புள். ஸோ ஹை ஏஜென்சி அண்ட் ஜெனரலிஸ்ட், ஆக்ஷன் நிறைய எடுப்பான் டக் டக் டக்குங்க. அண்ட் ஜெனரலிஸ்ட் எந்த ஃபீல்டு கூட வேணாலும் போவான், எந்த ஃபீல்டுக்குள்ள வேணாலும் போவான், ஆக்ஷன் எடுப்பான். இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சன் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் when AI is going to boom. So you can start creating businesses, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. Get into the habit of creating businesses fast and failing fast. ஒரு நாள் ஏதாவது ஒன்று அடிக்கும். 10 அடி அடிச்சா ஒரு அடியாவது திருப்பி அடிக்க மாட்டோமா? So that is my roadmap to making money with AI. Hope you find it useful. I'll see you next time.